நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் அன்னியா கனிமொழி அவர்களே, சாலை வசதிகள் சில இடங்களில் சரி செய்யப்பட வேண்டும். திருச்செந்தூரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அண்டர் வாட்டர் ட்ரெயின்ஸ், பணியாளர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அதை நீங்கள் விரைவில் சரி செய்து தர வேண்டும். மதுரை தமுக்கம் கூட்டரங்கில் மதுரை, தேனி, திண்டுக்கல், கரூர், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கான மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அலுவலர்களுக்கான வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தான ஆய்வுக் கூட்டம் நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி, நகராட்சி ஆணையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு தாமதமாக வந்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனை பார்த்து அமைச்சர் KN நேரு, வாங்க, எல்லா கூட்டத்திற்கும் தாமதமாக வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களே வருக என வரவேற்றார். எப்போதும் தாமதமாக வருகிற மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து தூத்துக்குடி MP கனிமொழியை பேச அழைத்த அமைச்சர் KN நேரு, தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரான அன்னியார் கனிமொழி தற்போது பேசுவார் என கூறிய போது அருகில் அமர்ந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஷாக் ஆகி திரும்பி பார்த்தார். நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் அன்னியா கனிமொழி அவர்களே. கூட்டத்தில் பேசிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தூத்துக்குடியில் ஜல்ஜீவன் பைப்லைன் இருக்கு, ஆனால் தண்ணீருக்கான சோர்ஸ் இல்லை எனவும், திருச்செந்தூரில் கூட்டத்தை சமாளிக்க போதுமான உட்கட்டமைப்பு இல்லை, அடிப்படை வசதி இல்லை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை அடுக்கினார். பணிகளில் வெஸ்ட்லையும் சவுத் ஜோனில் மாத்திரம் செய்ய வேண்டிய பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அந்த பணிகளை விரைவிலே முடித்தால் தண்ணீர் தேங்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்துவிட முடியும். சாலை வசதிகள் சில இடங்களில் சரி செய்யப்பட வேண்டும். மிக முக்கியமாக திருச்செந்தூரில் கோயிலுக்கு வரக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவிலான கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திருச்செந்தூரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. முக்கியமாக தூத்துக்குடியில் மற்ற நகரங்களிலும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. தூத்துக்குடியில் துப்புரவு பணிகளை சில தனியார் நிறுவனங்கள் ஒப்பந்தம் எடுத்துள்ளதாகவும், அவர்களால் பணியாளர்களுக்கு பிரச்சனை உள்ளது எனவும் அடுத்தடுத்து புகார் தெரிவித்த கனிமொழி MP கூட்டத்தில் பங்கேற்ற அதிகாரிகளை கிடுகிடுக்க வைத்தார். அதனால் அடிப்படை வசதிகள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் போவதற்கான அண்டர் வாட்டர் ட்ரெயின்ஸ், சில தனியார் நிறுவனங்கள் அங்கே இருக்கக்கூடிய பணிகளை, அந்த துப்புரவு பணிகளை எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அதை நீங்கள் விரைவில் சரி செய்து தர வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.